வெல்கம் டு ஒரு ரிவ்யூ. இந்த வீடியோல நெட்ஃப்ளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்கோட வெளிவந்திருக்கக்கூடிய குட் பை ஜூன் திரைப்படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நல்லா பார்த்துடலாம். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு யதார்த்தமான ஒரு ஃபேமிலி டிராமாவா எடுத்திருப்பாங்க. இதுல ஜூன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு வயசான அம்மாவை காமிச்சிருப்பாங்க. இந்த வயசான அம்மாவுக்கு மொத்தமா 4 பசங்க. அதுல 3 பொண்ணுங்க, ஒரு பையன்னு சொல்லி இதுதான் அவங்களோட குடும்பம்னு சொல்லலாம். ஸோ 3 பொண்ணுங்களுக்கும் கல்யாணம் ஆயிருச்சு. தனித்தனியான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அண்ட் இந்த ஜூன்னு சொல்லப்படக்கூடிய இந்த வயசான அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேன்சருக்கான கடைசி கட்ட ட்ரீட்மெண்ட்லாம் குடுத்து பார்த்துட்டாங்க. ஆனா, அது எதுவுமே வந்து சரி வரல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, டாக்டர்ஸும் கை விரிச்சுட்டாங்க. ஸோ, இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, எங்களால காப்பாத்த முடியாதுன்னு. ஸோ, இந்த மாரியான பதட்டமான சிச்சுவேஷன்ல வந்து இந்த குடும்பம் எல்லாமே அந்த ஹாஸ்பிட்டல்ல கூடுது. ஸோ, அந்த ஹாஸ்பிட்டல்ல இதுக்கப்புறம் என்னலாம் நடக்குது? இவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்கள கடைசி காலத்தில வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா இவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, வழி அனுப்புனாங்களா? அப்படிங்கிறத சுத்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கதை எடுக்கப்பட்டிருக்கும். ரொம்ப நீட்டா, அழகா எடுத்திருந்தாங்க. ஸோ, எனக்கு பார்க்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எதார்த்தமான ஒரு படமா இருந்துச்சு. ஸோ, இந்த படத்தில ஒவ்வொரு கேரக்டர்ஸ இன்ட்ரோ பண்ணது, ஸோ அவங்கக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன வந்து பார்த்தீங்கன்னா, வாக்குவாதங்கள், நம்மளால இந்த கதை எத நோக்கி போகுது, எத சொல்ல வராங்க அப்படிங்கிறது ஈஸியாவே புரிஞ்சுக்க முடியுது. அதே நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த படத்த வந்து பார்த்தீங்கன்னா, அந்த படத்தில இருக்கக்கூடிய அந்த எமோஷன்ஸ கண்டிப்பா நல்லாவே ஒர்க் அவுட் பண்ணி குடுத்துருந்தாங்க. முக்கியமா ஒரு சில கதாபாத்திரங்கள கண்டிப்பா இன்ட்ரஸ்டிங்கா எழுதியிருக்கிறாங்க. ஸோ, அந்த ஜூனோட ஹஸ்பண்ட்ன்னு சொல்லி அந்த வயசான தாத்தா மாரி இருப்பாரு. ஸோ, அவரோட கேரக்டர் நல்லாருக்கும். ஸோ, இவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருந்தாலும், அவரோட லைஃப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அவர் கரெக்ட்டா பார்த்து வாழ்ந்துட்டு இருக்க மாரி காமிச்சிருப்பாங்க. அது நல்லா இருந்துச்சு. அதே மாரி இந்த பசங்க, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபீல் பண்ணி எமோஷனலா இருந்தாலுமே, இவங்கக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒத்துமை இல்ல அப்படிங்கிறத ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. அண்ட் கூடுதலா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நர்ஸ் கேரக்டர் வரும். அதாவது மெயில் நர்ஸ். ஸோ, அந்த கேரக்டர் நல்லா இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு. இப்படி எடுத்திருக்கக்கூடிய கன்டென்ட்டும் நல்லா இருக்கு. ஸோ, அழகா பிரசன்டும் ஆயிருக்கு அப்படிங்கிறதுனால, கண்டிப்பா எனக்கு இந்த படம் பார்க்கும்போது ஒரு போரிங்னஸ்லாம் வரல. அதனால தாராளமா பார்க்கலாம். ஒரு மஸ்ட் வாட்சபிள்.